ஞானத்திற்கு உரியது. யோபு 12ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோமா? யோபு 12:12 முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவரிடத்தில் புத்தியும் இருக்குமே இருக்க வேண்டும். இருக்கும் என்று அல்ல, முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவரிடத்தில் புத்தியும் இருக்குமே என்றால் என்ன? இருக்கும், இருக்க வேண்டும் என்று. எனவே முதியவர்கள் ஞானத்திலே சிறந்தவர்கள், புத்தியிலே சிறந்தவர்கள். காரணம் அனுபவம். அனுபவம் பல சூழ்நிலைகளை கடந்து வந்தபடியால் அவர்களுக்கு ஞானமும் அவர்களிடத்திலே புத்தியும் இதுக்கு நல்ல ஒரு உதாரணம். முதியவர்களிடத்திலே ஞானம் இருக்கும், வயதுகளிடத்திலே ஞானம் இருக்கும். வயதுகள் இல்லாத வயது குறைவானவர்களிடத்திலே ஞானம் இருக்காது என்பதை விட முதியவர்கள் இருக்கக்கூடிய ஞானம் வயது குறைந்தவர்களுக்கு காண முடியாது என்பதற்கு நல்ல ஒரு உதாரணம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 6 முதல் 4 வசனங்களை பார்ப்போமா? 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இங்கே ரெகோபயாம் ராஜாவாகிய ரெகோபயாம் யாரோட ஆலோசனை பண்ணுகிறான்? 6ஆம் வசனம், முதியவரோட ஆலோசனை பண்ணி. 1 ராஜாக்கள் 12 அப்பொழுது ராஜாவாகிய ரெகோபயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோட யாரோட ஆலோசனை பண்ணா? முதியோரோட ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுவீர்கள்? இஸ்ரவேல் மக்கள் ரெகோபயாம் ராஜாவிடத்தில் வந்து சில காரியத்தை கேட்கிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் சில காரியத்தை கேட்கும் பொழுது இந்த ராஜா என்ன செய்யலாம்? பதில் சொல்லாம யாரை போய் பார்க்கிறான்? முதியவர்களை பார்த்து முதியவரோட ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்கள்லாம் என்கிட்ட வந்து ஒரு காரியத்தை கேட்கிறாங்க. நான் ராஜா, இவருடைய ஜனங்களுக்கு நான் இதுக்கு என்ன பதில் சொல்ல என்று சொல்லி யாரிடம் போகிறான்? முதியோரிடத்திற்கு ஆலோசனை பண்ணி, அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன யோசனை சொல்லுவீங்க, என்ன யோசனை சொல்றீங்க, அதை என் மக்கள்கிட்ட போய் நான் சொல்லுகிறேன். காரணம் முதியோரிடத்திலே ஞானமும் முதியோரிடத்திலே புத்தியும் உண்டு. எனவே இந்த ராஜா போய் கேட்க. அப்ப 7ஆம் வசனத்துல அதற்கு அவர்கள், நீ இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகமாகி அவர்களுக்கு இணங்கி, நீ ராஜாவாக இருந்தாலும் மக்களுக்கு நீ சேவை செய், அவர்களுக்கு இணங்கி நட, அவர்கள் விருப்பத்துக்கு ஏற்றபடி நட, அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்ல வார்த்தைகளை சொல். அந்த முதியவர் என்ன சொல்றாங்க? முதியவர்கள் ராஜாவை பார்த்து, மக்களுக்கு சேவை செய்வார், மக்களுக்கு சேவகராக இரு, ராஜா நினைக்காத மக்களுக்கு சேவை செய், அவர்களோடு இணங்கி நட, அவரை சொற்பொழி செய்து அவர்களுக்கு நல் வார்த்தைகளை சொல். நீ வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க. பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? பாப்பாவோ பாட்டியோ வேற மாற்ற கோபப்படாதப்பா, அவங்க விரோதமாக செயல்பட்டாலும் நீ பெருசாக நினைக்காத, நீ அவங்களோட இணங்கி போயிரு, நல்ல வார்த்தைகளை பேசு, அவங்களுக்கு நீ நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணு, அவங்களோட நல்ல உறவை வைத்துக் கொண்டுதான் பெரியவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி சொல்றாங்க. நல்ல அழகான 7ஆம் வசனத்தில் சேவை செய், இணங்கி நட, சொற்பொழி செய், நல் வார்த்தைகளை சொல், அவர்களுக்கு ஊழியக்காரனாகிரு என்றார். இது யார் சொல்ற? முதியோர் சொல்றாங்க. அடுத்த வசனம், ராஜாவுக்கு திடீர்னு என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் இப்படிலாம் முதியவங்க சொல்றாங்க என்று சொல்லிட்டு அவன் ராஜா என்ன செய்யறான்? முதியவர்கள் கேட்ட ஆலோசனை விட்டுட்டு வாலிபன் 8ஆவது வசனத்தை பாருங்க. முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளி விட்டு, முதியோர் சொன்ன ஆலோசனை அவர் தள்ளி விட்டு யார் இடத்துல போகிறான்? தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் நின்ற வாலிபனோடே ஆலோசனை பண்ணான். முதியவர்கள் சொன்ன ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த ராஜா எங்க போறான்? தன்னோடு வளர்ந்து வந்த வாலிபர்கள், தன்னோட வளர்ந்தவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கணும்? அனுபவம் தான் வந்தார். தன்னோடு வளர்ந்து வந்த வாலிபர்களிடத்திலே ஆலோசனை பண்ணி அவன் என்ன சொன்னான்? அவனை நோக்கி உடைய தகப்பன் இங்கே வைத்த முகத்தை லகுவாக்குடைய இடத்தில் சொன்னான். ஜனங்கள் என்ன சொன்னாங்கன்னா, உன்னுடைய தகப்பன் சாலமோன் எங்கள் மீது வைத்த பாரத்தை எடுத்து விடுன்னு சொன்னான். அதான் அந்த ராஜாட்ட, உன்னுடைய தகப்பன் எங்கள் மீது பாரமாக இருந்தான், அந்த பாரத்தை
அப்பதான் என்ன செய்யும், நீ லகு வாக்கை எடுத்து விடு என்று சொன்னாங்க. முதியோடு சொல்றாங்க, அதை எடுத்துருப்பா, தகப்பட போல நீ கடுமையாக இருக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த வாலிபர்கள் என்ன சொல்றாங்க, 10ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா வாலிபர்கள் கேட்கிறாங்க, 9ஆம் வசனம், நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள்? வாலிபர்கள் நீங்க என்னப்பா சொல்றீங்க? வயதுபர்களா இப்படி செய்ய சொல்லியிருக்கிறாங்க, இணைக்கு போக சொல்லியிருக்கிறாங்க, நறுமாக்கம் சொல்ல சொல்லியிருக்கிறாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க என்ன சொல்றாங்க, 10ஆம் வசனம் சொல்றாங்க, கடைசி என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும், சுண்டு விரல் இந்த தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பணமா இருக்கு போய் சொல்லுப்பா. வாலிபர்கள் சொல்றாங்க. அப்ப என்னுடைய தகப்பனார் உங்களை பாரமாக மாறப்படுகிறார், அதை லகு வாக்குன்னு சொல்லி பெரியவங்க சொல்றாங்க. வாலிபர்கள் என்ன சொல்றாங்க, எங்க அப்பாவை எங்க தகப்பனார் உங்கள் மீது மாறப்ப சுமத்தினது எப்படிப்பட்ட காரியம், அது சுண்டு விரல் போன்ற காரியம், ஆனால் நான் அதை விட கடூரமாக இருப்பேன் என்று சொல்லி அவங்க என்ன சொல்றாங்க, 11ஆம் வசனத்தில் வாலிபர்கள் சொல்றாங்க, இப்போதும் என் தகப்பன் பாரமான ரதத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். எங்க தகப்பனார் உங்களை பாரப்படுத்தினார், நான் என்ன செய்வேன், அதை விட பாரமாக்குவேன். இது யார் சொல்ற ஆலோசனை? வாலிபர் சொல்ற ஆலோசனை. இன்னும் பாருங்க, என் தகப்பன் உங்களை சவுக்குகளினால் தண்டித்தார், நான் உங்களை வேலிகளினால் தண்டிப்பேன். யார் சொல்ற ஆலோசனை? வாலிபர்கள் சொல்ற ஆலோசனை. எங்க தகப்பன் பாரப்படுத்தினார், நான் உங்களை ரொம்ப பாராட்டுகிறேன். யாருடைய ஆலோசனை? வாலிபர் ஆலோசனை. என்னுடைய தகப்பன் உங்களை சவுக்குகளினால் அடித்தார், நான் உங்களை தேல்களினால் அடிப்பேன். என்ன பாருங்க, நான் உங்களை நீர் அவர்களுடைய என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார். 13ஆம் வசனம், ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனைப்படியே அவர்களோட பேசினார். ராஜா யாருடைய ஆலோசனை தள்ளிவிடுகிறான்? முதியோரின் ஆலோசனையை தள்ளிவிடுகிறார். முதியோரின் ஆலோசனை என்ன? நீ இணைந்து நட, அவரோடு நல்ல வார்த்தைகளை பேசி அவர்களை அரவணைத்து போ என்பது முதியோரின் ஆலோசனை. முதியோர்களுடைய புத்தியும் ஞானமும் வாலிபர்களோ என்ன செய்யறாங்க, இளவயசுடைய ஆலோசனை முற்றிலும் மாறுபாடாக. நமது வாழ்க்கையில் கூட இன்னைக்கு குடும்பங்கள் ஜெனரேஷன் கேப். சின்ன பிள்ளைய பேரன் கூட என்ன சொன்னாங்க, அதெல்லாம் உங்கள் காலம் தாத்தா, உங்கள் காலம். நம்ம பைபிள் கொடுத்துருவோம், பேரன் கையில் திருவிழா ஃபுல் பைபிள் வச்சுருக்காங்க சொல்றாங்க, இதுதான் வச்சாங்க. அப்போ அந்த ஜெனரேஷன் கேப். நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறேன்? முதியவர்கள் சொல்லக்கூடிய காரியத்தை கேட்க தவறக்கூடிய இது யாரையும் குறை சொல்ல முடியாது. யாரையும் குறை சொல்ல முடியாத சூழ்நிலை, நவீன வளர்ச்சி. முதியவர்களோ தாத்தா பாட்டியோ அப்பா அம்மாவோ சிறு பிள்ளைகளுக்கு வாலிபர்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. மாமியார் மருமகளுக்கு சொல்லக்கூடிய காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலைகளிலே நாம் ஜெபித்து அவருடைய நல்ல ஆலோசனைகள் நாம் முதியவர்களும் என்ன செய்யணும்? ஜெபத்தோடு சொல்லணும். முதியவர்களும் இப்படித்தான் நீங்க செய்யணும், எங்க காலத்தில் இப்படித்தான் நாங்கள் இருந்தோம், நீ இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்யப்படுது